எங்க வீட்ல ரொம்ப வருஷமா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டேபிள் இருந்துச்சு. ரொம்ப பழசாயி அங்கங்க கலர் எல்லாம் போய் ஃபைனலா இந்த மாதிரி உறிஞ்சிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. சரி இத ஏதாவது பண்ணி புதுப்பிக்கலான்னு சொல்லிட்டு தலைவன் மீஷோ கிட்ட இருந்து தான் இந்த ஒரு வால் ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். டேபிளோட லுக் எப்படி மாறுதுன்னு ஃபைனலா கண்டிப்பா பார்த்துட்டு போங்க. ஒரு ஸ்டிக்கர் வாங்கினா கண்டிப்பா பத்தாதுன்னு தெரியும். அதனால பேக் ஆஃப் 2வாவே ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிரைஸும் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. 160 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். பிரெக்னன்சி டைம்ல ரிஸ்க் எடுக்காத, ஒட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நான் வந்து ஒட்டி தரேன்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு தான் போயிருந்தாங்க. பட் எனக்கு பொறுக்காது. ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அது அப்பயே ஒட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதனால நான் பாட்டுக்கு ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். டேபிளோட மேல ஒட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. சீக்கிரமாவே ஒட்டிட்டேன். பட் இந்த டிராவு சைட்ல எல்லாம் ஒட்டுறப்ப ரொம்பவே கஷ்டப்பட்டேன். கொஞ்சம் கொதறியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டேபிளோட காலு அந்த குட்டி குட்டி கேப்புக்கெல்லாம் பெயிண்ட் யூஸ் பண்ணி அடிச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 கலர் மிக்ஸ் பண்ணி இந்த கலர் கொண்டு வர ட்ரை பண்ணோம். இருந்தாலுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. பட் காஞ்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருச்சு. ஃபைனலா டேபிளோட லுக் இப்படிதான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க வீட்ல இந்த மாதிரி கலர் போன பீரோ, கட்டில், டேபிள்லாம் இருந்தா இந்த மாதிரி மாத்திருங்க.